ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஜெட்டா சேனலுடைய மெயின் நெட் ஏர்ட்ராப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் நான் காட்டிருக்கேன் 1250 ஜெட்டா டோக்கன். இது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு முழுக்க டெஸ்ட் நெட் பண்ணதுக்கோசம் கிடைச்ச ரிவார்டு 1250 ஜெட்டா டோக்கன். இதை கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் சேல் பண்ணேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜெட்டா சேனல் ஏர்ட்ராப் 2 மெயின் நெட் டாஸ்க்கெல்லாம் போயிட்டு இருக்குது. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுனாக்கா ஜஸ்ட் ஒரு 2 ஜெட்டா டோக்கன் இருந்தால் கூட போதும். ஒரு $5 ஒருத்தவள்ள ஜெட்டா காயினை வச்சுட்டு நீங்கள் இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா மேபி ஃபியூச்சரில் $1000 ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஜஸ்ட் $5 மட்டும்தான். ஓகேங்களா. இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு பண்ணிங்கனாக்கா நீங்கள் வேறு அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா. ஏற்கனவே டெஸ்ட் நெட்லேயே நிறைய பேருக்கு மினிமம் 150 காயினில் இருந்து மேக்ஸிமம் 40,000 காயின் வரைக்கும் வந்திருக்காங்க ஜெட்டா டீம். இதுக்கப்புறமும் இந்த ஏர்ட்ராப் 2 கண்டிப்பாக அதிகமாக தரத்துக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா ஜெட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1,20,00,000 காயின் அவங்க ஏர்ட்ராப்பாக செகண்ட் ஏர்ட்ராப் அலோகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாம் இந்த மெயின் நெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து தருவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 500 காயின் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜெட்டா டோக்கனுடைய ரேட் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட $2.25. ஓகேங்களா. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மெயின் நெட் டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீக்லி நீங்கள் டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகனாக்கா ஒரே ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் ஒரு $5 மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் எங்கேருந்து இந்த $5 ஒருத்தவள்ள ஜீட்டாவை கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னாக்கா மெக்ஸி எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இப்போதைக்கு ஜீட்டாவுக்கு லோயஸ்ட் கேஸ் ஃபீஸில் விட்ரா பண்ணுறாங்க 0.1. ஓகேங்களா. மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா 2 ஜீட்டா காயின் 2 ஜெட்டா காயின் நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க 0.1. ஓகேங்களா. எல்லாத்தையும் இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணிவிட்டு உங்களுடைய மைசஸ் இல்லை கிவி இல்லை லேப்டாப் அதில் போய்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா இப்படி தான் ஒரு டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு என்ரோல்மெண்ட்னு ஒன்று வரும். அந்த என்ரோல்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டாமாஸ்கில் ஒரு சைன் ரிக்வெஸ்ட் போகும். அது முடித்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் 0 XP தான் இருக்குது. எந்த ஒரு பாயிண்ட்டும் நாங்கள் இன்னும் கிளைம் பண்ணல. இதுக்கப்புறம் தான் கிளைம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்டங்களும் காட்டுறேன். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே எனக்கு எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்ரோல்மெண்ட்டுக்கோசரம் ஒரு 1000 இங்கே பாருங்கள் கீழே ஜீட்டா செயின் இருக்குங்களா. என்ரோல்மெண்ட்டுக்கோசரம் ஒரு 1000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜீட்டா காயினை நீங்கள் எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்களோட மெட்டாமாஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுறனால அதில் ஒரு 1000 கிடைக்கும். டோட்டலாக 2000 பாயிண்ட் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு சைன் என்ற ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ரிக்வஸ்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு பாயிண்ட் கிளைம் ஆகும். ஓகேங்களா. அகெயின் சைன் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2000 பாயிண்ட் கிளைம் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஒன்று என்னென்ன பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜெட்டா செயினுடைய சென்ட் இருக்குது, எல்இ இருக்குது. இது மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குது. இருங்க 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா. ஒன்று கீழே இருக்க பாருங்கள் விடிசி இருக்குது. விடிசியாக மாற்றணும், இடிஹெச்சாக மாற்றணும். இதுக்கு என்ன எதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கனாக்கா கெட்டு இதில் போய்ட்டு கீழே வாங்க ப்ரொசீட் கொடுங்க. இந்த IZUMIன்ற ஒரு டெக்ஸை யூஸ் பண்ணுங்கள். அந்த டெக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே வாலெட்டை கனெக்ட் பண்ணி கேட்கும். கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் கீழே இருக்கு பாருங்கள் பாட்டமில் ஸ்வாப்னு அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்கள் அட்ரஸ் கனெக்ட் ஆச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் 2.56 இருக்குது ஜெட்டா டோக்கன். ஓகேங்களா. இதில் ஜெட்டா ஃப்ரம் ஜெட்டா 2 நான் என்ன வைக்கிறேன்னாக்கா ETH. ஓகேங்களா. ETH தான் வைக்கிறேன். பார்த்துக்கோங்க ETH தான் வைக்கிறேன். மேலே எவ்வளோ இருக்குது 2.56 இருக்குது. இதில் நான் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறேன் 0.11 ஜீட்டா கொடுத்துட்டு கீழே ஜஸ்ட் பேச்சிங் ஆகுது. ஆகிட்டோடனே நம்மளுக்கு ஸ்வாப்னு கேட்குது. இந்த ஸ்வாப் எங்கே போகும் மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அது மட்டும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணி அடிச்சு. ஓகேங்களா. இப்போ ஸ்வாப் சக்ஸஸ்னு வரும். வெயிட் பண்ணுங்கள். ஸ்வாப் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் நம்ம ETHஆக மாற்றிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க 3 டாஸ்க் கேட்டிருக்காங்க. 1 ETHஆக மாற்றணும், 2 VTCயாக மாற்றணும், 3 ஃபைனான்ஸ் கேனாக மாற்றணும். நெக்ஸ்ட் நான் VSC கேனாக மாற்றுறோம், ஃபைனான்ஸ் கேனாக மாற்றுறோம். ஓகேங்களா. அதே சேம் வேல்யூ கொடுத்துருங்க. 0.001 கொடுத்துட்டு கீழே ஸ்வாப்னு கொடுங்க. ஸ்வாப் கொடுங்க. திருப்பி அகெயின் ஃபீஸ் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் எந்த டெக்ஸில் பண்ண போகிறீங்க டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சு IZUMIன்ற ஃபைனான்ஸில் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. சம்டைம்ஸ் சைட் ஸ்லோவாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு போகுது. ட்ரான்சாக்ஷன் கொடுக்க சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 0.01 சென்ட். ஓகேங்களா. அதை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இங்கே ஸ்வாப் சக்ஸஸ்னு வரும்.
நம்ம ஃபஸ்ட் நாவாக மாற்றிருக்கோம், இடிஹெச்சாக மாற்றிருக்கோம். ரெண்டாவது இப்போ மாற்ற போகிறோம், பைனான்ஸ் ஸ்கேனாக மாற்றுறோம். மூணாவது வந்து பிடிசியாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து பைனான்ஸ் ஸ்கேனாக மாற்றி அடிச்சு. ஓகேங்களா, ஜெட்டாவில் வந்து என்னவா மாறி இருக்குது, பைனான்ஸ் ஸ்கேனாக மாறி இருக்குது. அவ்வளோதான். இன்ட்டு மார்க்கை கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து திருப்பி அகைன் வந்து நீங்கள் பிடிசியாக மாற்றுங்க. BTC.VTC அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்டு 0.001 தான். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் 0.001 கொடுத்துட்டு கீழே ஸ்வாப் கொடுங்க. திருப்பி அகைன் வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டில் உங்கள்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டுங்கனாக்கா உங்களுக்கு அகைன் வந்து ஸ்வாப் சக்ஸஸ்னு வரும். இந்த ஸ்வாப் சக்ஸஸ்னு வந்தோடனே நீங்கள் உங்களுடைய ஜெட்டா செயினுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குங்களா, அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கனாக்கா ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணங்கனாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7500 பாயிண்ட் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து 3 இருக்குங்களா, டச் பண்ணிவிட்டு நான் ஷார்ட்கட்டாக போயிட்டு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு மேலே போயிட்டு இப்போ பாருங்கள் மேலே போகிறேன். மேலே போயிட்டு வந்து ரிஃப்ரெஷ் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1K தான் இருக்குது. ஓகேங்களா, ரிஃப்ரெஷ் ஆக்டிவிட்டீஸை கிளிக் கொடுத்தோடனே கீழே பாருங்கள் எல்லாமே வந்து மேலே வந்துடும். ஸ்டார் மாதிரி வருதுங்களா, இவங்க பாருங்கள் BTC ரிசீவ்டு, அதுக்கப்புறம் வந்து ETH ரிசீவ், அப்புறம் பைனான்ஸ் ஸ்கேன் ரிசீவ். ஓகேங்களா, இதெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து ஒவ்வொன்றத்தையும் நம்ம க்ளைம் பண்ண போகிறோம். இது க்ளைம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மெட்டாமாஸ்கில் ஜஸ்ட்டு வந்து சைன் ரிக்வஸ்ட் மட்டும் தானே கொடுக்க போகிறீங்க. இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா, சைன் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. 2500 பாயிண்ட் க்ளைம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ETH இன் ஜெட்டா செயின் அதுவும் கிளிக் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சைன் ரிக்வஸ்ட் கொடுங்க. இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக இருக்கும். இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஃப்யூச்சரில் குறைஞ்சபட்சம் $500 வந்து $1000 இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, திருப்பி அகைன் வந்து மெட்டாமாஸ்கில் வந்து சைன் ரிக்வஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே வந்து பாயிண்ட் பாருங்கள், கேட்டு ஜெட்டா பக்கத்தில் பாருங்கள் 4.5K XPன்னு இருக்குது. இது வந்து மாறும், ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் காட்டும். டோட்டலாக வந்து 24,500 பாயிண்ட் வரும். ஓகேங்களா, இப்போ ஒன்றும் பேலன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து LE இருக்குது. LE எனி கோர் பூல் இருக்குங்களா, LE எனி கோர் பூல் அதுக்கு என்ன பண்ணணும், சைடில் 3 கோடு இருக்கும். இதிலே இந்த டெக்ஸில் அதை கிளிக் கொடுத்து பூலுக்கு வந்துடுங்க. பூலுக்கு வந்துட்டு ZETA/VNV அதை கிளிக் கொடுங்க. செகண்ட் ஒன் கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து மேக்ஸ் கொடுங்க. மேக்ஸ் கொடுத்தோன்னா ரிவ்யூ டெபாசிட்டை கிளிக் கொடுங்க. அடுத்தது அலோ ஜெட்டா அலோ டோக்கன்ஸ். ஓகேங்களா, VNV டோக்கன்ஸ் அதை கிளிக் கொடுத்தோடனே மெட்டாமாஸ்கில் ஒரு அப்ரூவ் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் வந்து மேக்ஸ் கொடுத்துட்டு நல்லா புரிஞ்சுங்க, மேக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள். இந்த அப்ரூவ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகுனாக்கா நெக்ஸ்ட் வந்து ஆட் லிக்விடிட்டின்னு வரும். இந்த அப்ரூவ் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், லேட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அடுத்து கன்ஃபார்ம் டெபாசிட். இந்த கன்ஃபார்ம் டெபாசிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க்கும் முடிஞ்சு, LPயோடைய டாஸ்க்கும் முடிஞ்சு. லிக்விடிட்டி பூலும் ஆட் பண்ணிட்டுங்க. இதுக்கு வந்து 1 சென்ட் வந்து வீசா போகுது. ஓகேங்களா, நீங்கள் கன்ஃபார்ம் டெபாசிட் மட்டும் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேக்குன்னு கேட்கும். நீங்கள் ஸ்டேக்கெல்லாம் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, ஸ்டேக் LE டோக்கன்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஏன்னா ரொம்ப லோ பேலன்ஸாக இருக்கிறனால அது ஸ்டேக் பண்ண முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 3 கோடை டச் பண்ணிவிட்டு ஏர்ன் எக்ஸ்பிக் போங்க. ஏர்ன் எக்ஸ்பிக் போயிட்டு திருப்பி வந்து வெரிஃபிகேஷன் ஆகுது, ஹியூமன் வெரிஃபிகேஷன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மை XP டேஷ்போர்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 9500K வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே அதில் வந்து அந்த LP வந்து மாறிடும். பாருங்கள் ஸ்டார் சிம்பிள் வந்துச்சு. அதை கிளிக் கொடுத்து மெட்டாமாஸ்கில் சைன் ரிக்வஸ்ட் கொடுங்க. இதனுடைய பாயிண்ட்டு 5000 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து க்ளைம் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து க்ளைம் பண்ணி அடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5000 பாயிண்ட் க்ளைம் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற டாஸ்க் பார்த்தோம்னாக்கா சென்ட் ஜெட்டா டோக்கன் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்வாப் எனி டோக்கன் எடி ஃபைனான்ஸு இது இருக்குது. இதை வந்து அடுத்து வந்து ஆட் லிக்விடிட்டி இருக்குது. அப்புறம் மின்ட் அண்ட் ஸ்டேக் இருக்குது. இப்போ வந்து மின்ட் டாஸ்க் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து கீழே வந்து அந்த ஏரோம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரைன்னு அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீடு உள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வாலெட்டு கனெக்ட் பண்ணுங்கள். மெட்டாமாஸ்க் வாலெட்டு இப்போ வந்து வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அகெயின் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே நீங்கள் இதில் வந்து பண்ணணுன்னாக்கா ஸ்டேக்கிங் வந்து கீழே வந்து ஜெட்டா செயின் இருக்குங்களா, அதில் போய்ட்டு ஸ்டேக் ஜெட்டாவை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் பேலன்ஸ் பாருங்கள் 2.54 இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து 0.01 அதை கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து மின்ட்டு கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜீட்டாவை ST ஜீட்டாவாக மாற்றுறீங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தோன்னா 2 சென்ட். ஓகேங்களா, அந்த 2 சென்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க மெட்டாமாஸ்கில். இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து சென்ட் வந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பாயிண்ட் வந்து குறையும். 2.54ல் கொஞ்சம் பாயிண்ட் வந்து குறையும். 5.3 மாறும். அந்த 5.3 மாறின உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாறிடுச்சு. பக்கத்தில் ஸ்டேக் போயிடுங்க. பக்கத்துலேயே ஸ்டேக்கு அதில் பாருங்கள் ஸ்டேக்கில் வந்து 0.01 இருக்குங்களா, அதை கிளிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து WST ஜீட்டாவாக மாறுது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரூவ் வாங்கணும். அப்ரூவ் வாங்கிடுங்க.
மெட்டாமாஸ்க்கு போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம். வருது பாருங்கள், மெட்டாமாஸ்க் வந்துடுச்சு. இப்போ வந்து மெட்டாமாஸ்கில் நீங்கள் வந்து அப்ரூவ் வாங்குறீங்க. அப்ரூவுக்கு வந்து மேக்ஸ் கொடுத்து அப்ரூவ் வாங்குங்க, ஓகேங்களா. மேக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அப்ரூவ் வாங்குறீங்க. அப்ரூவ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேக்குன்னு வரும். எல்லாமே கொஞ்சம் இங்கே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ப்ராசஸ்ஸு. ஏன்னா வந்து சைட் வந்து ரொம்ப சர்வர் வந்து இஷ்யூஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஸ்டேக் கொடுங்க. ஸ்டேக் கொடுத்தோடனே இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட்டட், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் மின்ட் பண்ண சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டேக் பண்ண சொல்கிறோம். ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரை வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். கேஸ் ஃபீஸெல்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதை பண்ணலாம். $5 உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எவ்வளோ நாளாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டேக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ போய்ட்டு உங்களுடைய ஜெட்டாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ரிஃப்ரெஷ் ஆக்டிவிட்டீஸை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே இதுக்கு உண்டான 2500 பாயிண்ட் வந்து வந்துடும். அவ்வளோதான், ஆட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் கிளைம் எக்ஸ்பின்னு வருதுங்களா. அதை கிளிக் கொடுத்தோன்னே நாம் என்ன பண்ணணும், மெட்டாமாஸ்கில் சைன் ரிக்வெஸ்ட்டு கொடுக்கணும். அதை கொடுத்துருங்க. அதுக்குள்ளே தோணு இங்கே பாருங்கள் கீழே மாறிச்சு, 14000 எக்ஸ்பின்னு மாறிச்சு. 17000 பாயிண்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்வாப் எனி டோக்கன் ஆன் எடிஸ் ஃபைனான்ஸ், அதை வந்து கிளிக் கொடுங்க. ட்ரைன் இருக்குங்க, அதை டச் பண்ணிட்டு உள்ளே வாங்க. ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏர்ன் ரிவார்டை வந்து கிளிக் கொடுத்துட்டு கனெக்ட் வாலெட்டு மெட்டாமாஸ்க்கை கொடுங்க. வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ண கேட்கும், கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து கனெக்ட், ஓகேங்களா. கனெக்ட் பண்ணி அடிச்சிங்களா. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா மேலே வந்து இடிஹெச்னு இருக்குது, அதை டச் பண்ணி கீழே வந்து ஜெட்டானு காட்டும். ஜெட்டாவில் பார்த்தீங்கன்னா 2.56 இருக்குது, ஓகேங்களா. 53 இருக்குது. அதை கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து பிடிசி இருக்குங்களா, அதில் வந்து மாற்றுங்க. என்ன மாற்றுங்க, பைனான்ஸ் BNB.BSC, ஓகேங்களா. எவ்வளோ டோக்கன் வந்து ஸ்வாப் பண்ணணும், ஒரு டோக்கன். ஏன்னா இங்கே வந்து மினிமம் வந்து எவ்வளோ டோக்கன் வந்து மினிமம் எவ்வளோ டாலர் வந்து ஸ்வாப் பண்ணணும்னாக்கா அட்லீஸ்ட் வந்து $2 கேட்குறோம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், ஒரு ஜெட்டாவை வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதுக்கோசம் தான் 2 டைம் காட்டினேன். ஒரு ஜெட்டாவை ஸ்வாப் பண்ணாக்கா அவன் சொன்ன மாதிரி $2 மேலே ஸ்வாப் பண்ணுறோம். இனிஷியேட் ஸ்வாப் வந்து கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு மெட்டாமாஸ்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு விடுங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்மளோட ட்ரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இருங்க, கன்ஃபார்ம் ஆகும். சைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட வந்து 2.53 ஜீட்டா ஒன்றா ஆகும். பைனான்ஸ் காயினாக மாறிடும், ஓகேங்களா. மேலே மாறுங்க, 1.53 ஜீட்டாக இருக்குது. ஒரு ஜீட்டா காயின் பைனான்ஸ் காயினாக மாறிடுச்சு, ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய ஜீட்டா அப்ளிகேஷன் இருக்குது, ஜீட்டாவுடைய வெப்சைட் இருக்குங்களா, அங்கே போயிட்டு ஜீட்டா வெப்சைட்டுக்கு போனோம். கொஞ்சம் சைட்டு வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நடிச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேலே 5 இருக்குங்களா, அந்த 5 டச் பண்ணிவிட்டு தான் போனோம். எதுவும் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது சைட்டு, அப்படியே ஜஸ்ட் ஹேங் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அதில் வந்துட்டு அந்த ரிஃப்ரெஷ் ஆக்டிவிட்டீஸ் வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்த உடனே இந்த ஸ்வாப் எனி டோக்கன் எடி ஃபைனான்ஸ் வந்து ஓகே ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் கீழே வந்து கிளைம் எக்ஸ்பின்னு வருது. நம்ம என்ன பண்ணணும், அதை டச் பண்ணாக்கா மெட்டாமாஸ்கில் சைன் ரிக்வெஸ்ட் கேட்கும். அதை நம்ம கொடுத்துடலாம், ஓகேங்களா. சைன் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதனுடைய பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்து கிளைம் ஆகிடுச்சு, ஓகேங்களா. கீழே பாருங்கள் 19500 வந்துடுச்சு. இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்று தான் இருக்குது. சாரி, 2 பண்ணணும். ஒன்று வந்து ஆட் லிக்விடிட்டி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட் ஜீட்டா டோக்கன், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீட்டா டோக்கன் என்ன வெப்சைட்டு, ரேஞ்ச் ப்ரோட்டோக்கால். அதை பாருங்கள் ட்ரைன் இருக்குங்களா, அந்த ட்ரை அதை வந்து அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும், அகெயின் வந்து IZUM டெக்ஸில் இந்த இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க, எக்ஸ்ட்ரா பேஜ் இருக்கிறதுல. இந்த IZUM பேஜில் வந்து ஜீட்டாவை வச்சுட்டு ஜீட்டாவில் நம்ம என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃப்ரம் வந்து ஜீட்டா, நான் அதில் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் வந்து ஜீட்டா, ஓகேங்களா. இதில் வந்து 001, ஓகேங்களா. 2 வந்து பார்த்திங்கனாக்கா USDT BSC, ஓகேங்களா. USDT BSC கிளிக் கொடுத்துட்டு மேலே எவ்வளோ கொடுக்கணும், 001, ஓகேங்களா. அதை தான் கொடுத்துருக்கேன். இது வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். மெட்டாமாஸ்கில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, கன்ஃபார்ம். இப்போ வந்து ஸ்வாப் சக்ஸஸ்னு வரும். ஸ்வாப் சக்ஸஸ்னு வந்தோடனே அகெயின் நம்ம வந்து இன்னொரு ஸ்வாப் வந்து பண்ணணும். என்னவா பண்ணணும், ஜீட்டா டு USDT ETH மாற்றணும், ஓகேங்களா. இப்போ வந்து BSC மாற்றிருக்கோம். அடுத்தது வந்து ஜீட்டா டோக்கன்லேருந்து USDT ETH, ஓகேங்களா. வேல்யூ அதே தான், வேல்யூ வந்து அதே வேல்யூ தான், எந்த வேல்யூ மாற்ற தேவையில்ல. 001 தான் ஜீட்டா, ஓகேங்களா. 0.001 ஸ்வாப் கொடுக்குறோம். அகெயின் மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் போகுங்க, ஏன்னா வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கைட் பண்ணணும்ல, அதனால தான் வீடியோ லென்த்தாக போகும்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பக்காவாக பண்ணிடலாம். இது மாதிரி வாரம் வாரம் வர டாஸ்க்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்வாப் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்வாப் வந்து சக்ஸஸ்ன்னு வரும். இந்த ஸ்வாப் சக்ஸஸ் வந்த பிறகு தான் நம்ம அந்த ரேஞ்ச் ப்ரோட்டோக்காலில் லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸ்வாப் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ அகைன் வந்து அந்த 3 டச் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த ரேஞ்ச் ப்ரோட்டோக்காலை ட்ரைன் இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்கள். அந்த ஏறாமல் இருக்க டச் பண்ண உடனே கீழே போய்ட்டு ப்ரொசீடு கொடுங்க. இப்போ வந்து டெக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ரேஞ்ச் ப்ரோட்டோக்கால் இதில் வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்து மெட்டாமாஸ்க். ஓகேங்களா? மெட்டாமாஸ்க் வாலெட்டில் நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கனெக்ட் கொடுத்தோடனே வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேங்க, நெட்வொர்க் வந்து ஜீட்டாக தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. கீழே பாருங்கள் USDT ETH USDT BSC அந்த பூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தோடனே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேலே வந்து மேக்ஸ் கொடுக்கக்கூடாதுங்க, கீழே தான் நீங்கள் மேக்ஸ் கொடுக்கணும். இந்த USDT BSCயில் தான் மேக்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆட் லிக்விடிட்டி கொடுத்தோடனே மொத்தம் 3 ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். 2 அப்ரூவ் வாங்கணும், ஒரு ஆட் லிக்விடிட்டிக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ETHக்கு மேக்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகேங்களா? மேக்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. இப்போ வந்து ETHக்கு வந்து அப்ரூவ் வாங்கியிருக்கோம். இது வந்து டிக் மார்க் விழும். மொத்தம் இங்கே எத்தனையும் இருக்குது, அப்ரூவ் USDT ETH அது வந்து டிக் விழணும். அப்ரூவ் USDT BSC இதுவும் டிக் விழணும். அப்புறம் ஆட் லிக்விடிட்டி இது 3மே நம்ம பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டாஸ்க் இந்த 3மே கம்ப்ளீட் பண்ணாக்கா அந்த பாயிண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், 2500 பாயிண்ட். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு அப்ரூவ் கொடுக்குறோம். இதுக்கும் வந்து மேக்ஸ் கொடுத்து பண்ணுங்கள். ஓகேங்களா? மேக்ஸ் கொடுத்துட்டு தான் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்ரூவ் கொடுங்க. இது டக்குன்னு வந்துச்சு, அப்ரூவ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ஆட் லிக்விடிட்டி. இந்த ஆட் லிக்விடிட்டிக்கு நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. ஆட் லிக்விடிட்டி கொடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருக்குது, அது முடிஞ்சோடனே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ். இப்போ வந்து 4 டச் பண்ணி அதில் போய்ட்டு ஜெட்டாவோடைய வெப்சைட்டுக்கு போய்ட்டு அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் ஆக்டிவிட்டீஸை. உடனே நம்மளுக்கு இந்த 2500 பாயிண்ட் உங்களுக்கு கிளைம் ஆகிடும். இங்கே பாருங்கள், கிளைம் XP 2500 பாயிண்ட். ஓகேங்களா? பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணியாச்சு. சைன் ரிக்வஸ்ட் கொடுத்துருங்க. டோட்டலாக பாயிண்ட் இப்போ வந்து எவ்வளோ இருக்குது, கீழே காட்டும் பாருங்கள், 22,000 பாயிண்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் இருக்குது, சென்ட் ஜெட்டா. ஓகேங்களா? சென்ட் ஜீட்டா அதை வந்து நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண பாருங்கனாக்கா, மெட்டாமாஸ்க் வாலெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மெட்டாமாஸ்க் வாலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டு, நியூ அக்கௌண்ட் ஒன்று கொடுங்க. அதில் போய்ட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. ஒரு அக்கௌண்ட் வந்து டம்மி அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். வாலெட்டுக்குள்ளே இன்னொரு வாலெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் அக்கௌண்ட் 1லேருந்து அக்கௌண்ட் 2க்கு நம்ம வந்து கொஞ்சம் அனுப்ப போகிறோம். அக்கௌண்ட் 1லேருந்து அக்கௌண்ட் 2க்கு எவ்வளோ அனுப்ப போகிறோம், 0001 ஜீட்டாவை நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அவன் என்ன சொல்லியிருக்கான், சென்ட் பண்ண சொல்லியிருக்கான். அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். சென்ட் பண்ணால் தான் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம சென்ட் பண்ணிட்டோம். எங்கேருந்து, அக்கௌண்ட் 1லேருந்து அக்கௌண்ட் 2க்கு நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அது வந்து சென்ட் ஆகிட்டுக்கும். இப்போ வந்து அந்த ஜெட்டாவோடைய வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து ரிஃப்ரெஷ் அந்த ஆக்டிவிட்டீஸை கிளிக் கொடுத்தோடனே அதுக்கு உண்டான பாயிண்ட் 2500 பாயிண்ட் வந்து அந்த ஸ்டார் மாதிரி வந்துடும் பாருங்கள், வந்துச்சு. அதையும் கிளைம் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சைன் ரிக்வஸ்ட் கொடுத்து எல்லா பாயிண்ட்டையும் கிளைம் பண்ணியாச்சு. டோட்டலாக நீங்கள் வந்து இந்த வார டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாக்கா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குனாக்கா 24,500 XP பாயிண்ட் கிடைக்கும். ரேங்க்கு பார்த்திங்கனாக்கா 4,26,000 ரேங்க். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 4,00,000 இருக்கேன் இப்போதைக்கு ரேங்க்கு. இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இந்த வாரத்துக்கு உண்டான XP எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோனாக்கா 24,500 XP. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்னவா பண்ணியிருக்கோம், ஒரு ஜீட்டாக் டோக்கனை வந்து பைனான்ஸ் காயினாக மாற்றி வச்சுருக்கோம். அதை நம்ம அகைன் என்ன பண்ண போகிறோம், பைனான்ஸ் காயினை திருப்பி அகைன் ஜீட்டாவாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? நம்ம கொண்டு வந்தது 2.5 காயின் கொண்டு வந்தோம். அந்த 2.5 காயினில் ஒரு காயின் வந்து என்னவா மாறி இருக்குது, பைனான்ஸ் காயினாக மாறி இருக்குது. அதை நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ரெவர்ஸ் பண்ண போகிறோம். அந்த ரெவர்ஸ் பட்டன் அமுத்துங்க, ஏறாமல் இருக்குது. அதில் அமுத்திட்டு கீழே பாருங்கள் binance.bsc அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு மேக்ஸ் கொடுங்க. மேக்ஸ் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு அப்ரூவ் கேட்கும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுங்கள். அப்ரூவ் பண்ணிவிட்டுங்க உடனே இதுவும் மேக்ஸ் கொடுத்து தாங்க பண்ணணும். எல்லாமே நீங்கள் வந்து மெட்டாமாஸ்கில் மேக்ஸ் கொடுத்து தான் போகணும். அதில் வந்து இண்டிகேட்டர் நம்பர்ஸ் காட்டும், அதை மட்டும் கொடுத்து பண்ணிடாதீங்க. மேக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ண உடனே இப்போ வந்து ஸ்வாப்னு கேட்கும், வெயிட் பண்ணுங்கள். ஸ்லோவாக இருக்குது சைட்டு, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த அப்ரூவ் VNPன்னு போய்ட்டு ஸ்வாப்னு வரும். ஓகே, வந்துடுச்சு, ஸ்வாப் வந்துடுச்சு. இந்த ஸ்வாப்பையும் நம்ம கிளிக் கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், ஸ்வாப்புக்கும் வந்து கேஸ் ஃபீஸ் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே ஸ்வாப் சக்ஸஸ்னு வரணும். ஸ்வாப் சக்ஸஸ்னு வந்தோடனே மேலே வந்து நம்மளுக்கு வந்து பைனான்ஸ் காயின் என்னவாக மாறிடும், அகெயின் வந்து ஜீட்டாவாக மாறிடும். நம்ம கொண்டு வந்த ஜீட்டாவுடைய டோட்டல் காயின் எவ்வளோ, 2.5 காயின், திருப்பி அகெயின் 2.5 காயினாக மாறிடும்.
உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். மெட்டாமாஸ்க் வாலெட் அந்த 3 பக்கத்தில் பார்த்தீங்களா ஸ்டார் மாதிரி, அந்த 3 பக்கத்தில் இருக்கிறத அதை டச் பண்ணி மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே நம்மக்கிட்ட எவ்வளோ காயின் இருக்கணும், 2.56 ஓகேங்களா. 2.48 இதுவரை நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக எல்லா டாஸ்க்கும் நம்ம பண்ணியாச்சு. இதுக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்குனாக்கா கிட்டத்தட்ட 10 சென்ட் மட்டும் தான் செலவாயிருக்கு. 10 சென்ட்டுன்னு எவ்வளோ தெரியுங்களா, இன்றைக்கி ரேட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 9 ரூபா மட்டும் தான் செலவாயிருக்கு. நம்ம கொண்டு வந்தது $5 கொண்டு வந்தோம், $5.5 கொண்டு வந்தோம். அதில் வந்து இன்னும் வந்து டாலர் வந்து $5 மேலே அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வார டாஸ்க் வந்து முடிச்சதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், 10 ரூபா மட்டும் தான் செலவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10 ரூபா கிட்ட தான் செலவாயிருக்கு. அதுக்குண்டான பாயிண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 24,500 பாயிண்ட் கிடச்சிருக்கு. லெவல் 3 பொசிஷனில் இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 50,000 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஏர்ட்ராப் தருவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் டெஸ்ட் நெட் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 50,000 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஏர்ட்ராப் தந்தாங்க. அதுக்கு கீழே இருந்தவங்களுக்கு யாருக்குமே வந்து ஏர்ட்ராப் தரல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வார டாஸ்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கனாக்கா ஃப்யூச்சரில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து எவ்வளோ கிடைக்கும்னாக்கா $500 வந்து $1000 கன்ஃபார்மாக கிடைக்கும். நான் என்ன ரேங்கில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 ரேங்கில் இருக்கேன் ஓகேங்களா. 25,000 ரேங்கில் இருக்கேன். இது வந்து என்னுடைய மச்சான் வாலெட்டு. அவருக்கோசம் இந்த வீடியோ வந்து நம்மளுடைய குரூப்பில் போகிறதுக்கோசரம் ப்ளஸ் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுக்கோசரம் தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.